ஒரு 10,000 ரூபா மாதம் நான் எஸ்ஐபி போடுறேன்னாக்கா 30 வருஷம் ஆகும்போது தான் அந்த 2 கோடி ரூபா நமக்கு கிடைக்குது. இதை நான் ஒரு ஃபஸ்ட்டு 5 வருஷம் தள்ளி போட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கிக்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், அப்படி இல்லைன்னாக்கா வேறு ஏதாவது செலவு பண்ணுறேன். லக்ஸரிக்குன்னு ஃபாரின் டூர் போகிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இனிஷியலாகவே. அதை தான் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஃப்ரூகலாக இருங்க. ஸ்டார்ட் இமீடியட்லி. ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதே, இப்போ நம்ம எப்பயுமே பேசுகிறது தானே, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, சேல்ரி கொடுக்க ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே பிஎஃப் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. ஸோ பிஎஃப் எப்படி அங்கே ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்றைக்கு ரிட்டையர் ஆகிறீங்களோ அன்றைக்கி வரைக்கும் கண்டினியூஸாக பிடிச்சி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் கொடுத்து உங்களுடைய கண்ட்ரோல்லையே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இல்லை. அதே மாதிரி எஸ்ஐபியும் நீங்கள் என்றைக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் முதல் சம்பளத்திலேருந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சிடணும்.